வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை என்ன பண்ணலாம், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். சிக்கனை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சாச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். சரிங்களா? இப்போது வெங்காயம், தக்காளி, 2 லெமன், ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரம்பை. சரிங்களா? இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் போடாமல் இந்த ரம்பை இலை போட்டாலே நல்லா வாசனையாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இது வளர்த்துட்ருக்கோம் நம்ம. சரிங்களா? ரம்பை இலை, இது பேர் ரம்பை. சரிங்களா? இப்போது நம்ம இதெல்லாம் போட்டு தான் நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வானல் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி வானல் வச்சாச்சு. வானல் நல்லா காயுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், இந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ கை வச்சு பார்த்தாலே தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. வானல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு இல்லையா? வானலில் சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கம்மியாகவும் ஊற்றிக்கலாம், ஏன்னா சிக்கன்லேயே எண்ணெய் விடும். சரிங்களா? சிக்கனை அது எண்ணெய் நம்ம அதுக்கப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். சரிங்களா? எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வெந்தயம் சேர்க்கணும். கடுகு சேர்க்கக்கூடாது. சரிங்களா? வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வெந்தயம் தான் நம்ம சேர்க்கணும். கடுகு சேர்க்கக்கூடாது. சரிங்களா? சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சோம்பு சேர்த்துக்கலாம், வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நல்லா பொரியிடும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் நான் முன்னாடியே சொன்னேன்ல, வெங்காயம் வதங்குறதுல தான் நம்ம டேஸ்ட்டே இருக்குது. சரிங்களா? லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும் வெங்காயம். சரிங்களா? தக்காளி அதிகமாக சேர்க்கணும், ஸ்வீட்டாக இருக்கும். சால்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு. தக்காளி நம்ம அதிகமாக எதுலேயுமே சேர்க்கக்கூடாது. நம்ம சாம்பாரில் சேர்க்கலாம், தக்காளி ரசத்தில் சேர்க்கலாம். தக்காளி அதிகமாக கூட ஒரு மாதிரி ஸ்வீட்டு இதுவாக இருக்கும். சரிங்களா? வதக்கி விட்டுருவேன். நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன ஆட் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணால் அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ஒவ்வொரு இதுவாக சொல்லிட்டு வரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிது. பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா எண்ணெயில் பாருங்கள், நல்லா எண்ணெயில் நல்லா பொரியுது. ஓகேவா? அப்புறம் இந்த பைப்புக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா 10 rupees ஆச்சி சிக்கன் மசாலா தூள் தான் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். சரிங்களா? ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். 1/2 kgக்கு 1 போதும். அப்படி போட்டு நம்ம இப்போ சிக்கன் மசாலா போட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். கறியில் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ ஒரு கலர் கறிலாம் பாருங்கள், சூப்பராக வெங்காயம் நல்லா இதுவாகிடுச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் இதில் ரம்பை இலை சேர்த்துக்கலாம். பூண்டு இடிச்சு வச்சுருக்க பூண்டும், இஞ்சி, ரம்பை இலை, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கிளறிடலாம். இந்த இதெல்லாம் தேவையே இல்லைங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே தேவை கிடையாது. இந்த இலை மட்டும் போதும். வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ மணமாக இருக்கும் வாசனை. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வெங்காயத்துக்கு கூட ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? தனியாக தான் ஆட் பண்ணணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும்.
நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்குது. பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் பாருங்கள். சிக்கன் கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த சிக்கன் ஆச்சி சிக்கன் மசாலா தூள் இருக்கு இல்லையா, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பக்கெட்டு அப்படியே போட்டுடுறேன். போட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுடுறேன். சரிங்களா, குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் காரம் வேணால் அப்புறம் போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டு உப்பு நம்ம வெங்காயத்துக்கூடயே உப்பு போட்டோம். இப்போயும் நம்ம கறி கூடயும் உப்பு போடுறோம். சரிங்களா, உப்பு அதிகமாக உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். உப்பு அதிகமாக இருக்கவே கூடாது. போட்டுட்டு இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிளறி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே எடுத்து ஊற்றிடணும். சிக்கனை அப்படியே எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி பத்தனா கூட சேர்த்துக்கலாம். ஒரு கிளறிடணும். இருக்கிற சவுண்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும். இருக்கிற சவுண்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கிண்ணத்தை அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவியை வந்து கூட்டி வச்சிட்டோம், ரெடி பண்ணி வச்சிட்டோம். இனிமேல் அடுப்போட வேலை தான். அது அப்படியே கரண்டு சுண்டி வரணும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக நமக்கு வந்து கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போது நல்லா மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா சுண்டி வரட்டும். சரிங்களா, இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தோம் நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். மூடிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சா, நல்லா இன்னும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போது நல்லா ஒரு கிளறணுங்க. கிளறி பாருங்கள், இந்த ரொம்ப இலை மட்டும்தான் தெரியணும். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் சிக்கனோட மிக்ஸ் ஆகிடணும். இந்த அளவில் நம்ம வந்து கிரேவி வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கணும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்த்தாலே தெரியும். இந்த கொதிக்கிற சவுண்டு தெரியும். நல்லா இருக்குது. அப்படி சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உப்பை மட்டும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, பார்த்து தான் சேர்த்துக்கணும். சரிங்களா, இப்போ அதுக்கு ஸ்லோவில் வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு லெமன் சரிங்களா ஆஃப் தான் பிழிஞ்சு வைப்பேன். நம்மளுக்கு புளிப்புக்காக டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். புழிஞ்சு விட்டு ஒரு கிளறணும். கிளறி விட்டுட்டு அதுதான் லெமன் புழிஞ்சு ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது. ஒரு கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே சுண்டி அப்படியே டேஸ்ட்டாக வந்துடும். ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி கூட தொட்டுக்க சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட்லாம், ஈஸியான பொருள்லாம் நிறையா பொருள் போடுவோம். வீட்டில் இருந்த பொருளை வச்சு டேஸ்ட்டாக எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சேன். வெறும் ஆச்சி சிக்கன் மசாலா மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். சிக்கன் கிரேவி சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். சரிங்களா, இப்போ கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சோப் பண்ண வேண்டியதான், இறக்கிட வேண்டியதான். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா, இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது உங்களுக்கும் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இல்லை பெரிய பெரிய டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.